ஹாய் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அக்ரிலிக் பெயிண்டிங் டுட்டோரியல். ஸோ நம்ம வரைய போகிற அந்த ட்ராயிங் வந்து வேல். ஸோ கடவுள் முருகரோட வேல். ஸோ அதுக்கு வந்து நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் அண்ட் ஃப்ளாட் ப்ரஷ் இப்போ நம்ம எடுத்துருக்குறோம். க்ரீன் கலர் அண்டு ரஷ்யன் ப்ளூ. இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் வந்து இன்னொரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து மிங்கிள் பண்ணிக்கோங்க. இது போல் மிங்கிள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டார்க்காக வரணுன்றதுக்காக பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கேன்வாஸ் கிளாத்தில் பண்ணுறது இது. ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள் கேன்வாஸில். இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு லெமன் எல்லோ இப்போ எடுத்துருக்குறோம். கலர் அக்ரிலிக் கலர் டியூப். ஸோ இது உள்ள ஃபுல்லாக இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து லெமன் எல்லோ கலர் வந்து ஃபில் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற கலர் ப்ரௌன். ஸோ அதோட கலர் பேர்ன் சீனா அண்டு லெமன் எல்லோ ரெண்டு மிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுற பாருங்க. ஃப்ளாட் ப்ரஷ் வந்து இப்போ வேறு எடுத்துக்கோங்க. நான் லாங் ஹேண்டில் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ் இருந்தால் கொஞ்சம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌன் கலர் வந்து ஃபுல்லாக இந்த ப்ரௌன் அண்ட் லெமன் அண்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற கலர் மாவ். எடுத்துருக்கிற கலர் வந்து மாவ். ஸோ அது வந்து அவுட்லைன் ஏரியா ஃபுல்லாக வந்து லைன் கொடுக்க போகிறோம் பாருங்கள். அவுட்லைன் ஏரியா ஃபுல்லாக வந்து அந்த மார்க் கலர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த லெமன் எல்லோ கலர் வந்து எடுத்து ஒரு ஆஃப் போர்ஷனில் இது போல் ஒரு லைன் இது பாருங்கள், இது ஃப்ளாட் ப்ரஷில் வந்து எடுத்து பண்ணுங்கள். ஸோ இது வந்து செகண்ட் கோட்டிங் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இந்த லெமன் எல்லோ கலர் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் தெரியுது பாருங்கள். நம்ம எடுத்துருக்கிற கலர் க்ரீன் அண்ட் மாவ் ரெண்டு மிங்கிள் பண்ணிக்கோங்க. தண்ணி தொட்டுக்கோங்க அதுக்கேற்றது போல். ஸோ ப்ரஷ் வந்து ரொம்ப அது ட்ரையாக இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி தொட்டுக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் செகண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக, பேக்ரவுண்ட் வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக இந்த கலர் நம்ம வந்து மிங்கிள் பண்ணி இது பாருங்கள். டார்க் தெரியுதுங்களா? பேக்ரவுண்ட் பாருங்கள் டார்க் ஆட் ஆகுது பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து ஒரு நம்பர் 2 இல்லை நம்பர் 1 இருக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், இல்லைன்னா நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இது வந்து அந்த வேல் முனைப்பகுதியில் இந்த கற்கள் இருக்கும் இல்லைங்களா, அழகான அந்த நகை கற்கள், அந்த கற்கள் வந்து பாருங்கள் டாட் டாட்டாக நீங்கள் வைக்கணும். ஸோ இது வந்து டாட் டாட்டாக வந்து பர்ஃபெக்ஷனாக வைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் டூல் யூஸ் பண்ணாலும் இன்னும் நல்லா இருக்கும்.
ஸோ க்ரீன் கலர் வச்சு ஃபுல்லாக அந்த டாட்டாக வந்து அந்த கற்கள் தெரியுது போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம டாட் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக வந்து ரெட் கலர். ஸோ நீங்கள் அது வந்து கிரிம்சன் லேக், ஸ்கேர்லட் அந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த ஸ்டோன் எஃபெக்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் டாட்டாக வந்து ஏற்கனவே அந்த க்ரீன் டாட் வச்சிங்க இல்லையா, அதுக்கு கீழே இது போல் லைனாக வச்சுக்கிட்டே வாங்க. அடுத்தபடியாக வந்து இந்த வேல் ஓவியத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பட்டை வரைய போகிறோம். 3 பட்டைகள் அழகாக வந்து வரையணும். விபூதி பட்டை அந்த தெரியுது போல் அது வரையணும். ஸோ அதுக்காக நம்ம எடுத்துருக்கிற கலர் பார்த்திங்க இல்லையா, ஸோ லைன் போட்டுக்கோங்க. சென்டராக வந்து அந்த பொட்டு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிற கலர் டைட்டானியம் ஒயிட், ரவுண்ட் ப்ரஷ். ஸோ சின்ன சைஸ் நம்பர் 1 இல்லை நம்பர் 2 அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன சைஸ் வரைகிறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த முருகருடைய அந்த வேல் அந்த சென்டராக வந்து அந்த பட்டை வந்து ஒயிட் கலராக தெரியணுன்றதுக்காக அந்த ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணுறோம். அடுத்தபடியாக இந்த கற்கள் நம்ம டாட்டாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கற்களுக்கு மேலே ஒரு வெளிச்சம் தெரியணுன்றதுக்காக ஒயிட் டாட் வந்து இப்போ நம்ம வச்சுக்கிட்டே வரோம் பாருங்கள். அடுத்தபடியாக இப்போ தான் வந்து நம்ம அந்த டிசைன் செக்ஷனுக்கே வந்திருக்கிறோம். ஸோ அந்த முருகரோட அந்த விபூதி பட்டைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா
டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து சிலது நம்ம ட்ரா பண்ணோன்னா ரொம்ப அக்குரேட்டான வந்துடும். இந்த ட்ராயிங் வந்து ரொம்ப அக்குரேட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது பாருங்கள், இந்த டிசைன் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஏதாவது டிசைன் நீங்கள் மாற்றி வரையணும்னு நினச்சாலும் நல்லா மாற்றி வரையலாம். ஸோ புராதனமான சின்னங்களை வந்து அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. அன்னப்பறவை இல்லைன்னா மயில். ஸோ முருகர்ன்றதுனால மயில் எஃபெக்டே தான் நம்ம இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கற்கள் தெரியுது போல் இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்ஸ்லாம் இப்போ ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு கற்கள் நிறைந்த ஒரு வேல் அப்படி தான் இருக்குது இந்த ஓவியம். ஒரு கற்கள், ஏன்னா ஒரு சில அந்த கடவுளோட வேல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும். ஸோ அந்த மெட்டல் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நல்ல கற்கள் நிறைந்த அந்த வேலாக தெரியுது. ஸோ அதுபோல் நம்ம இப்போ ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரெண்டு பக்கமும் வந்து இந்த மயில் தோற்றத்தை நம்ம வரைகிறோம். ரெண்டு பக்கமும் வந்து ஸோ சிமெட்ரிக்கல் டிசைனாக நமக்கு தெரியணும். லெஃப்ட்டு வந்து அந்த பீக்காக்கை வந்து லெஃப்ட் சைடு தெரியணும், ரைட் சைடு பீக்காக் ரைட் சைடு தெரிகிறது போல் ஒரு ஈவன் சைஸாக வரையணும். ஸோ அதனால் வந்து ஈவனாக வந்து அந்த டச் பண்ணணும். பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனாக கரெக்டாக டச் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து நம்ம லைன் கொடுத்தோம், அதே போல் ரைட் சைடு ஆப்போசிட்டாக இது போல் ஒரு லைன் கொடுக்கணும். அப்போ தான் சேமாக வந்து அந்த டிசைன் வந்து நமக்கு வரும். அடுத்தபடியாக நம்ம எடுக்கிற கலர் வந்து பேர்ன்ஸினா. ஸோ ப்ரௌன் கலர் வந்து இது பாருங்கள், இதை எப்படி அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு நம்பர் 1 நம்பர் 2 ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அழகாக ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மெட்டல் எஃபெக்ட் தெரியறதுக்காக இங்கே பாருங்கள், ஷேட்ஸ் ஆட் பண்ண உடனே அந்த லெமன் எல்லோவும் ப்ரௌனும் சேர்ந்து அந்த மெட்டல் எஃபெக்ட் வந்து எம்போஸாக இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். லைட்டாக இப்போ ஒயிட் வந்து ஃபினிஷிங் ஷைனிங்காக வந்து நம்ம இந்த ஒயிட் ஆட் பண்ணியிருக்கிறோம். டைட்டானியம் ஒயிட்.
இதே போல் இந்த ஒயிட், அந்த பர்ன்ஸ் சீனா, ஸோ லெமன் எல்லோ அந்த ஷேட்ஸ் வச்சு இந்த பாருங்கள் அந்த 3D எஃபெக்ட் தெரியுது போல், எம்போஸாக தெரிகிறது போல் அந்த ஸோ அந்த வேல் நடுப்பகுதியில் அந்த மாதிரி ஒரு ஷேட் எஃபெக்ட் தெரியும். ஸோ அதை தான் வந்து நம்ம அது ஃபஸ்ட் அப்ளை பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் ஏரியாவில் அந்த பர்ன் சீனா கலர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக அவுட்லைன் முழுக்க வந்து அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்கேலட் கலர் எடுத்து இந்த கற்கள் இருக்கிறது போல் வந்து அங்கங்கே வந்து அந்த சர்க்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே வந்து அந்த கேப் இருக்கிற இடங்களில் வந்து இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் எஃபெக்ட்டுக்காக ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணுறோம். ரவுண்ட் ப்ரஷ், ஸ்மால் ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கற்கள் நிறைந்த பகுதியிலலாம் வந்து இந்த மாதிரி ஒயிட் எஃபெக்ட் வந்து இந்த மேலே ஆட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக வந்து ஒயிட் அண்டு லெமன் எல்லோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் ஷேட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். நல்லா ஹைலைட் தெரியறதுக்காக எப்படி ஆட் பண்ணுற பாருங்கள், அந்த ஹைலைட் தெரியறதுக்காக மேலே வந்து ஆட் பண்ணுங்கள். அது பாருங்கள் ரொம்ப ஹைலைட்டாக தெரிகிறது போல் இருக்குது பாருங்கள். ஸோ அதை ஆட் பண்ணால் தான் அந்த வெளிச்சமாக இருக்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் தெரியுது பாருங்கள். பாருங்கள் இந்த கலரை ஆட் பண்ணோடனே எங்கெல்லாம் ஹைலைட்டாக இருக்குதோ அந்த இடம் அழகாக தெரியுது பாருங்கள். ஸோ சந்தனம் இருக்கிறது போல் அந்த எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணியாச்சு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்கள் இருக்கிறது போல் அந்த க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஒயிட் ஸ்டோன் எஃபெக்ட் எப்படி நம்ம ஒயிட்டாக வந்து நம்ம கேப் விட முடியும்? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் லைட் அங்கங்கே வந்து டச்சப் பண்ணோனாலே அது ரியலாக வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியும். ஒயிட் ஸ்டோன்ஸ் ரிஃப்ளெக்ட் இருக்கும்ல, ஸோ டைமண்ட் அந்த மாதிரி ஷேப்லலாம் வந்து அந்த ஆஷ் கலர் எஃபெக்ட்ஸ் வந்து பாருங்கள். இது அந்த டாட்ஸ் வைக்கும்போதே நம்மளுக்கு பாருங்கள் அந்த கிளிட்டர் ஆகிற மாதிரி தெரியுது பாருங்கள். பாருங்கள். ஸோ வேல் ஓவியம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கேன்வாஸில் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.